வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். தமிழ் புத்தாண்டு, ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? சென்ற வருடம் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ குடும்பத்தில் பிரச்சனைகள், எதேதோ நாமளா தூக்கி சுமந்தது கொஞ்சம், அதுவா வந்தது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலம், வரக்கூடிய ஆண்டு நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மன நிம்மதியை தரணும், செல்வங்கள் கொட்டி கிடக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நிறைய பேரோட மனநிலையில இருக்கும் இல்லையா? அதற்கு காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கனி காணுதல். இந்த கனி காணுதல் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி அப்படிங்கிறது. தங்கனால முடிஞ்ச வரைக்கும் முக்கனிகள் வைத்து, தங்கமோ வெள்ளியோ வச்சு, கண்ணாடி வச்சு, நம்ம அதாவது முழிக்கும் போது அதுல முழிக்கணும், அப்ப குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆக இது காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய வீட்டுல நீங்க இதை எப்பவும் போல செய்து கொள்ளலாம். ஒன்றும் இல்லை, குலதெய்வம் ஆலயம் போகலாம், காலையில கனி கண்டுட்டு அப்புறமா குலதெய்வம் ஆலயம் போங்க. வீட்டுல நிறைய அன்னைக்கு எல்லா காய்கறிகளும் எல்லா பழ வகைகளும் சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கிறோம். எதுவும் விடுபடாம எல்லாமே எடுத்துக்கிறக்கூடிய வழக்கம் நம் முன்னோர்கள் வகுத்த வழக்கம் நமக்கு இருக்கு. அது அன்றைக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. இது இல்லாம அம்மா என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும், நம் குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும், நம்மளுடைய கர்மாவை குறைப்பதற்கும் பயன்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுக்கு மேலதான் வீடியோவை நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும். என்ன ஒரு விஷயம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆங்கில புத்தாண்டு வருது, தமிழ் புத்தாண்டு வருது. அன்றைக்கு உரிய விஷயங்களாக நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் தொடர்ச்சியாக நாம் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, காலத்திற்கும் இந்த வருஷம் இல்லை, எத்தனை வருஷங்கள் வந்தாலும், என்னென்ன மாதிரியான வருடங்களாக மாறி வந்தாலும், இப்போ பராபவ ஆண்டு வருது, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் இப்படி ஆண்டுகள் மாறி வந்தாலும் நம்ம மனிதராக பிறக்கப்பட்டது என்னவோ கர்மானால தான். நன்மையும் தீமையும் கலந்த கர்மானால தான் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த கர்மாவை குறைத்து கொள்ளக்கூடிய பல நாட்கள் இருக்கு, இறைவனுக்கு உகந்த நாட்கள். அதுபோல இந்த புத்தாண்டும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம். இந்த புத்தாண்டு அன்று நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், எந்த அளவுக்கு மன நிம்மதி அடைகிறோம், எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நன்மையை தேடிக்கிறோம் அப்படிங்கிறத தவற விடாம நீங்க செய்யணும். என்னமா செய்யலாம்? நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை செய்து பாருங்க. காலம் எத்தனை ஆண்டு மாறி மாறி வந்தாலும் உங்களுக்கான நன்மை எந்த மாற்றமும் இல்லாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம நிறைய பேரை அன்றாடம் சந்திப்போம். நம்ம தெருவுலையா இருக்கட்டும், நம்ம ஊர்லையா இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், யாராவது ஒருவர் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம கிட்ட பகிர்ந்திருப்பாங்க, கண்டிப்பா பகிர்ந்திருப்பாங்க. அந்த கஷ்டத்துல சிறிதளவானும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சிறிதளவாக இருந்தாலும் உதவி செய்யுங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ரோட்ல நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், துணிமணி இல்லாம பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களை நிறைய பார்க்குறோம் அன்றாடம். அவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து அவர்களை அணிவிச்சு பார்த்து மகிழுங்க. அதுவும் இல்லை, ஒரு செப்பலாவது அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு பெட்ஷீட்டு, ஏதோ ஒன்று. இல்லை இது எதுவுமே என்னால முடியாதுமா, சாப்பாடு, ஒரு நேர சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சா நிறைய பேருக்கு கூட செய்யலாம். அன்றைய நாளை தானத்தின் வழியா நீங்க எடுத்து செல்லும் போது, இது தானமே கிடையாது, தர்மம். ஏன்னா கேட்டு செய்வது தானே தானம். நீங்க கேட்காம போய் செய்ய போறீங்க, அதுக்கு பேரு தர்மம். இந்த தர்மத்தை இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நீங்க செய்யும் போது நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்கள் குறைந்து நமக்கான அருளாசிகளை இறைவன் வாரி வழங்கி அள்ளி கொடுப்பதை யாராலும் நிப்பாட்ட முடியாத தங்கங்களா. இன்னைக்கு நம்ம கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே நம் குடும்பத்திற்காக செய்துட்டு, சாப்பாடெல்லாம் செஞ்சு பூஜை அறையில வச்சு சாம்பிராணி போட்டு சாப்பிட்றதுல
கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக குறைவு. நான் சொல்லக்கூடிய இந்த தர்மத்தின் வழியே நீங்க அந்த நாளை செலவழியும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது 7 தலைமுறைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தாக நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 100% கண்டிப்பா உங்களுக்கு அது சேரும். ஆக இதை நீங்க செய்யறதும் இல்லாம உங்களுடைய குழந்தைகளையும் அதை செய்விக்க செய்யுங்க. ஒரு தர்மம் பண்ணுங்க. தயவு செய்து அன்ற நாளை தர்மம் செய்து ஆரம்பிங்க. அந்த வருடம் முழுதும் உங்களுக்கு இறைவனுடைய அருள். தர்மம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இறைவன் பார்க்க நம்ம போவேணாம் தங்கங்களா, நம்மளை பார்க்க இறைவன் வருவார். அப்படி இறைவனுக்கே மிகவும் பிடித்த செயலான அந்த தர்மத்தின் வழியே இந்த புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் உங்க எல்லாருக்கிட்டையும் வேண்டி விரும்பி கட்டளையாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது மாதிரி ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நிகழ்வை புத்தாண்டு அன்று செய்தோமானால் வேற எதுவுமே வேணாம் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஏம்மா நாங்க இதை தவிர்த்து வேற என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை தங்கங்களா, தர்மம் எந்த வகையிலையும் செய்யலாம். வாயில்லாத ஜீவராசிகளுக்கு கூட ஒரு நேரம் உணவு கொடுப்பதன் மூலம் கூட உங்களுடைய இந்த நாளினுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக தர்மத்தின் வழியே இந்த பராபவ ஆண்டை எடுத்து செல்லும் போது உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் அத்தனை நிம்மதிகளும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல பதிவு செய்து அன்பு பிள்ளைங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.